நான் நல்லா பயங்கரமான ஒரு சினிமா பைத்தியம், சரிங்களா? ஒரு விஜயினுடைய படத்தை, ஒரு படத்தை 345 360க்கு மேலே பார்த்துக்கிறேன், ஒரே ஒரு படத்தை. நினச்சி பாருங்களேன். அப்போ அவ்வளோ ஒரு சினிமா பைத்தியமாக இருந்தோம். அப்போ இன்றைக்கி நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, பஸ்ஸில் போகும்போது அந்த படம் போட்டேன்னாங்க நமக்கு அப்படியே கொஞ்சம் ஈர்க்கும், அப்படியே கொஞ்சம் என்ன செய்யும், இழுக்கும். ஆமாடா இதை பார்த்தோமே 365 தடவை அப்படின்னு இழுக்கும். ஆனாலும் என்னென்னா, அன்னைக்கு நம்ம இருந்தது வேறு, இன்றைக்கி இருக்குது நம்ம வேறு. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு நம்ம பழைய மனுஷன் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் என்ன செய்ததுங்க, புதிதாயினா. நம்ம புதுசாயிட்டோம். நம்ம மறுபடி என்ன செய்யக்கூடாதுங்க, நாய் தன் கக்குனதை திரும்ப தின்னவும், கழுவுப்பட்ட பன்றி சேற்றிலே புலவது போலவும், சரிங்களா? அப்படின்னு பண்ணியை கழுவி விட்டாச்சு, மறுபடியும் அது என்ன செய்யுங்க, சேத்துல போய் புரளக்கூடாது. நாய் என்ன செஞ்சிருச்சுங்க, கக்கிருச்சு இல்லைங்களா? எவ்வளோ ஒரு கக்குனதை திரும்ப தின்ன முடியுமா? நமக்கு பக்கத்து சீட்டில் வாமிட்டு எடுத்தால் நமக்கு வாந்தி வந்துடும். பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் பஸ்ஸில் வாமிட்டு எடுத்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வாந்தி வந்துடும். அப்புறம் கக்குனது தின்னா, சரிங்களா, குடலே நமக்கு வெளியே வந்துடும், சரிங்களா? அதுதான் வசனம் சொல்லுது. அப்போ நம்ம கக்கிட்டோம், வேண்டான்னு ஒதுக்கிட்டோம், மறுபடியும் என்ன செய்யக்கூடாதுங்க, அதுக்கு போகக்கூடாது, அதில் போகக்கூடாது. அதில் போகாமல் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா.